வெல்கம் டு மை சேனல். வாங்க நிற்கான வீடியோ கிளப்லாம் நிற்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சோட மேட்ச் வந்துருக்கோம். டே 4 வந்து நான் நினச்சி வந்து பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் வந்து பார்க்குறோம். சின்ன ரீக்கால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. 5 டிக்ளேர் வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 248 ரன் அடிச்சு தான் 10 விக்கெட் போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா 390 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க. 10 விக்கெட் இருந்துச்சு, ஃபாரில் போயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 121 ரன் அடிச்சாங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணுற மாதிரி டோட்டல் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 18 பந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 63 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு விக்கெட் போயிடுச்சு. இந்தியா இன்னொரு ரன் அடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 58 ரன் கிட்ட அடிக்க வேண்டியது இருக்கு. ஒரு 90 பந்தில் அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உமன்ஸ் வேர்ல்டு கப்போட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் உமன் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமனோட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். டாஸ் போட்டால் டாஸ்ல வந்து பங்களாதேஷ் உமன் வின் பண்ணி ஃபஸ்ட் வந்து பேட்டிங் ஆனாங்க. பங்களாதேஷ் அடிச்சு ரன் பார்த்தீங்கன்னா 232 ரன் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் போயிடுச்சு. 50 விக்கெட் ஆனாங்க பங்களாதேஷ் உமன். சவுத் ஆப்பிரிக்கா உமன் பார்த்தீங்கன்னா 235 ரன் அடிச்சிருந்தாங்க. 7 விக்கெட் போயிடுச்சு. 49.3 ஓவருக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வித்தியாசம் 3 பந்து வித்தியாசம் இந்த மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணியிருந்தாங்க. ஓகே, 2 மேட்ச் இது ஒரு ரிவ்யூ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.